நாடு முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் தோல் நோய் மருத்துவர் ஜானக அக்கரவிட்டு எச்சரித்துள்ளார். இதன்படி ரிங்வர்ம் என்ற பூஞ்சை தோல் நோய் பரவி வருவதாகவும் இந்த நோய் ஏற்பட்டால் தோலில் சிவப்பு வட்ட வடிவ தடிப்புகள் தோன்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். අපි දිලිර ආසාදනවලක් තියෙනවා හැම මතු පිට හට ගන්න දිලිර වර්ග. ඒන් එකක් තමයි මේ තීනියා කියලා කියන්නේ. ඒතර ඒක බෝ වෙන්නේ ගොඩක් වෙලාවට ස්පර්ශය මගින්. අපි එකම ඇඳුම් භාවිතා කළොත් එක ළඟ ආශ්‍රය කරනකොට සමහර ලාවට එදිනදා ගෙදර උපාංග මේ සිකිලි පාවිච්චි කරන වගේ අවස්ථාවල තමයි බෝ වෙන්නේ. ඒක ආයතනයේ සේවය කරන අයටත් බෝ වෙන්න පුළුවන්. தோல் தொடர்பு அல்லது ஆடைகள் போன்றவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுகிறது. இந்த நோய் காரணமாக தோல் சிதைவு, வறட்சி, சிவத்தல், அரிப்பு, எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இந்த நிலையில் இலங்கை அரசால் பதிவு செய்யப்படாத பூச்சுக்கள் அல்லது உரிய ஆய்வக விவரங்கள் இல்லாத தயாரிப்புகளை பயன்படுத்துவது தொடர்பில் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். இந்த நோயை தடுப்பதற்கு பொதுமக்கள் சுய சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் விசேட தோல் நோய் நிபுணர் வைத்தியர் பிரேமி ராஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில், ஏன் நீங்கள் இந்த ஸ்டீராய்டை ஏன் நாங்கள் பாவிக்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து விட்டால் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் வீட்டில் இருக்கிற க்ரீமை பாவிப்போம். வைத்திய ஆலோசனைக்கு நாங்கள் உடனே செல்வதில்லை. வீட்டில் இருக்கிற க்ரீமை பாவிப்போம். வீட்டில் மற்றவைக்கு பரிந்துரைக்கப்பட்டதையோ இல்லை எங்களுக்கு முந்தி வேறு நோய்க்கு பரிந்துரைக்கப்பட்டதையோ இல்லாட்டி நாங்கள் ஃபார்மசியில் போய் ஓவர் த கவுண்டர், அதாவது டாக்டரின் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு க்ரீமை கேட்போம். அப்போ கூடுதலாக அவர்களுக்கு ஃபார்மசிஸ்டால் வழங்கப்படுவது இந்த ஃபிக்ஸ் டோஸ் கம்பினேஷன் என்று கூறப்படுகின்ற பாக்டீரியாக்குரிய ஃபங்கஸுக்குரிய மருந்துகளோடு இந்த ஸ்டீராய்டும் கலந்ததுக்குள்ளே இருக்கு. கூடுதலாக அதை ட்ரிபிள் கம்பினேஷன் என்று கூறுவோம். அப்போ இந்த ஸ்டீராய்டு அதுக்குள்ளே இருக்கும்போது அதை நீங்கள் பூசும்போது உங்களுக்கு இந்த டீனியா இன்ஃபெக்ஷனினால் வரும் கடி, அந்த டீனியா இன்ஃபெக்ஷனில் வர பருத்தன்மைகள் எல்லாம் உடனடியாக குறையும். அப்போ நோயாளி யோசிப்பார் இதுதான் இதற்குரிய மருந்து என்று. அவர் தொடர்ந்து அதை பாவிக்கும் போது இந்த நோய் பரவிக்கொண்டே போகும். அதாவது அந்த நோய்க்குரிய அந்த ஸ்டீராய்டை பாவிக்கும் போது தோலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்து இந்த நோய் பரவடையும் நிலை காணப்படுகிறது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், இது கீனியாவாக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனைக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய நோயையும் நீங்கள் விரைவாக குணப்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் வீட்டில் மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவுவதையும் தவிர்த்து கொள்ளலாம். இந்த கீனியா என்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வீட்டில் மற்றவர்களுக்கும் பரவும், அதாவது தொடுகை மூலம் பரவும். பாவிக்கும் பொருட்கள், துவாய், சீப்பு, டவல், இந்த படுக்க விரிப்புகள், சப்பாத்து, தொப்பி போன்றவற்றால் பரவக்கூடியது. அதாவது ஒரு ஆள் தனிப்பாவனைக்கு பாவிக்கும் பொருட்களை நாங்கள் மற்றவர்களுக்கு பாவிக்க கொடுக்கக்கூடாது வீட்டு அங்கத்தவர்கள் என்றால்.